ராஜா பேசுறேன். இப்ப இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தர்மம் செய்வதால ஏற்படும் பலன்கள் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன கதை மூலியமா. ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். அவன் பாத்தீங்கன்னா நிறைய அவன் வட்டிக்கு விட்டு ஒரு பண்ணையார் மாதிரி வச்சுக்கலாம், நிறைய வட்டிக்கு விட்டு மக்களை துன்புறுத்தி நிறைய வட்டி வாங்கி சேர்த்தான். அவனுக்கு வயது முதிர்ந்தோடனே எல்லாம் அவனை விட்டு விலகிட்டாங்க. எல்லாரும் அவனுக்கு ஒரு காலத்துல பயந்தாங்க. அவனே உணர்ந்துட்டான், நம்ம இவ்வளவு வட்டிக்கு விட்டு இவ்வளவு மக்களை துன்புறுத்தி நம்ம செல்வம் சேர்த்திருக்கோமே, அடுத்த ஜென்மத்துல நம்மளுக்கு என்ன நடக்க போதோ இல்ல நரகத்துல என்ன நடக்க போதோ பயந்தான். சோ அதனால நம்ம சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கோயிலுக்கும் மக்களுக்கும் தான தர்மங்கள் செய்யலாம்னு சொல்லி முடிவெடுத்து சரி எப்படி எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு சிந்தனை இருந்தது. அப்ப என்ன பண்ணா, மலையடி வாரத்துல ஒரு சித்தரை போய் சந்திச்சான். சாமி, இந்த மாதிரி நான் எந்த காலத்துல எப்படி தர்மம் செஞ்சா நல்லது அப்படின்னு கேட்டான். அதுக்கு சித்தர் சிரிச்சுக்கிட்டே காலம் நகர்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்றது. அதாவது நம்ம தானம் பண்ண முடிவு, சித்தருடைய வாக்கு என்னன்னா, அந்த காலம் நகர்கின்றது சொல்லுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒரு தான தர்மம் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு காலம் பகலா இரவா, மழை பெய்யுமா மழை பெய்யாதுமா, வெயில் அடிக்கணுமா, வசந்த காலமா இல்ல வறண்ட காலமா, இப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மனசுல அதனால ஏற்படும் பலன்களும் அப்புறம் அதனால கிடைக்கக்கூடிய புகழும் நம்மளுக்கு ஒரு பெரிய கர்வத்தை உண்டாக்கி நம்மளுக்கு ரொம்ப திமிரான ஒரு இதை கொடுத்துருந்தா சித்தர் இப்படி சொல்லியிருக்காரு. அதிலே பாத்தீங்கன்னா சித்தருடைய பாட்டிலையும் பாத்தீங்கன்னா, எழுந்து நீர் பெய்யனும் 8 திசையும் செழுந்தவன் நியமங்கள் என்றும் அண்ணல் கொழுந்தன் பவளக்குளிர் சடையோடே அடுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. இது என்னன்னா, அதாவது தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாரு, தன்னுடைய சீடர்களான 4 பேருக்கு, சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், சோ இந்த 4 பேருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு மழை 8 திசைன்னா, அதாவது மழை பெய்யும் போது 8 திசைகளையும் நம்மளுக்கு புயல், சூறாவளி, பூகம்பம் எது வந்தாலும் நம்ம அதை சிந்திக்காம யோசிக்காம நம்ம எந்த காலம் கடந்தாலும் அதை தான தர்மங்கள் செய்யணும் மக்களுக்கு. இதுக்கு நம்ம கால நேரம் பார்க்க கூடாதுன்னு தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களுக்கும் அருள் வைக்கிறார். அதுதான் இந்த பாட்டு. சோ அதுதான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தர்மங்கள் செய்யறதுக்கு கால நேரம் இல்லை. நம்ம அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையில நம்ம மிக சிறப்பான அடுத்த ஒரு நிலையை அடையலான்றது தான் நம்ம சித்தர் வாக்கு. அடுத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.